அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து நல்ல விஷயங்களை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். சரிங்களா? நடந்த விஷயங்கள் ரெண்டு தான். அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்துட்டு அதோட தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை. அதாவது வெண்ணிலா மாமாவை ரூமுக்கு கூப்பிட்டு போய் அழகாக வந்து விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு. திண்டுக்கல்லேருந்து வரும்போது நல்லா தானேயா பேசிகிட்டு இருந்த, இங்கே வந்து ரூம் போல் தானே அவனை தங்க வச்சேன், அதுக்குள்ளே உனக்கு என்னையா ஆச்சு சொல்லியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அவர் அது விஜய் மாதிரியே பேசுகிறாராம்மா. பேசிட்டு ஒரு அப்பவுமே வந்து உண்மையெல்லாம் வளரிட்டார். பசுபதியும் ராகினியும் தான் என்கிட்ட சொன்னாங்க அக்ரிமெண்ட் மேட்ரை பற்றி அப்படின்னு. அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் விஜய் ஆஃப் பண்ண முடியும், மற்ற எதை வச்சு ஆஃப் பண்ண முடியாது. இப்போ அதையுமே வந்து விஜய் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி சாப்பிட்டாரு. சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் சரி, அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போது? நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி அவளை விட்டுட்டா போயிட்டேன் நானே, என் பொண்டாட்டியோட வாழணும் தான். அதனால் வந்து யாருமே வந்து அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுனா எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, எங்கே வேணா போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு இல்லையா? அதுக்கப்புறமா வந்து பசுபதி கிட்ட போகிறாரு விஜய். செம்ம சீனுங்க, அது செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பசுபதி கிட்ட போகிறாரு. போனேன்னு சார் அவர் வீட்டில் இருக்கார். போய் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஃபைட்டு, செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா அடா இதை தாங்க எதிர்பார்த்தோன்ற மாதிரி இருந்தது. விஜய் ஃபஸ்ட்டு நாள் நம்ம விஜயை பார்த்தோம் இல்லையா, அதே விஜய் தாங்க இப்போ. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஃபைட் பண்ணும்போது எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு மகாநதி சீரியலில் பார்த்தோம்ல, ஒரு ஃபயராக ஒரு பனியன் போட்டுட்டு வந்தார் இல்லையா விஜய், வந்து ஒரே மிதி நம்மளோட பசுபதியை, அது மாதிரி தாங்க இன்றைக்கி எபிசோடு இருந்தது. பயங்கரமாக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி சொல்லியே ஆகணும். சரிங்களா? அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் வச்சு விஜய் வந்து பேசியிருக்காரு. உன் மகளை என் வீட்டில் விட்டு வச்சுருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? என் தம்பி என் சித்தப்பாவுக்காக தான் நான் வந்து விட்டு வச்சுருக்கேன், நீயும் உன் பொண்ணு சேர்ந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆயிடுறாரு விஜய். பயங்கரம் டென்ஷனு, உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு. அதுவும் அங்கே பாருங்களேன், வெள்ளிக்கிழமை எபிசோடு எப்படி முடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பின்றதை விட அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதான். இதுலேயே இதோட கண்டினியூட்டி திங்கக்கிழமைங்க. திங்கக்கிழமை 7:30 எப்படின்னு பாருங்களேன். 7:30 திங்கக்கிழமை என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு நம்ம ஆர்வத்தோடு வெயிட் பண்ணணும். ப்ரொமோவுக்காக வெயிட் பண்ணணும். செம்ம ப்ரொமோ வருங்க. இன்னைக்கு ப்ரொமோ வருமா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. கண்டிப்பாக வருமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் பசுபதியை சம்பவம் பண்ணி விட்டார் நம்மளோட விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக வந்து நம்மளோட பசுபதியை வந்து வச்சு செஞ்சு விட்டார் நம்மளோட விஜய். நல்லா இருந்தது அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட்டு. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? வெண்ணிலா வந்து இன்றைக்கி வாயே திறக்கலாங்க, அமைதியாக இருந்தாங்க. அவங்க மாமா தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எபிசோடில் வந்து 2-3 பேருக்கு தான் கான்வர்சேஷன். விஜய், வெண்ணிலாவோட மாமா, விஜய், பசுபதி, இவங்கக்குள்ளே தான் இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாக இருந்தது. நான் அடுத்து ப்ரொமோவில் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. அவங்க 3 பேருக்குள்ளேயுமே இன்றைக்கி எபிசோடு வந்து முடிச்சு விட்டாங்க. ஃபயர் என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக இருந்தது. பசுபதியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. விஜய் ஃபைட் பண்ணது அப்பாடான்னு விகா ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க.
ஏய் சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிஜமாக தான் அப்படி தான் இருந்தது. இந்த பசுபதி வச்சு இந்த அக்ரிமெண்ட் பண்ணுற மேட்ரை வச்சு இப்போ காவேரி பிரித்தப்ப டைம்லலாம் ரொம்ப செம்ம டென்ஷனாக இருந்தோம் இல்லையா? அது மாதிரி தான் வந்து இந்த வெண்ணிலா மேட்டர்லையும். ஆனால் நம்ம இந்த பிடிஎஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா முந்தா நாள், அதெல்லாம் கோயிலேருந்து நிறைய பிக்சர் நம்ம கொடுத்துருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு புரியலைங்க. நீ போக போக தான் புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ காவேரி வந்து அமைதியாக இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏதோ பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா கோவிலில் வந்து போலீஸ்காரவங்களாம் இருந்தாங்க சரிங்களா? போலீஸ் பந்தோபஸ்தோடு இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ பண்ணியிருக்காங்க, பாதுகாப்பு இல்லை, என்னை வந்து மிரட்டினாங்க, விஜய் மிரட்டினாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து பசுபதி கிட்ட மறுபடியும் இவங்க வந்து போவாங்க சரிங்களா? நம்மளோட வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் போகும்போது நீங்கள் ஏன் அவனுக்கெல்லாம் பயப்படுறீங்க, அப்படியெல்லாம் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லா வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டு வந்து பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸை கூப்பிட்டு வந்து பந்தோபஸ்து பண்ணி வெண்ணிலா கல்யாணம் ரெடி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக தாலி கட்டுற ஸ்டேஜ் வர தாலி கட்டுறதுக்கு இஷ்டம் இல்லாமையே ஸ்டேஜ் வர போகிறாரு விஜய். அந்த இடத்துல வந்து தான் காவேரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா கோவில் மண்டபத்துலேருந்து காட்டியிருந்தாங்க இல்லையா, அது நமக்கு என்ன நடந்தது எது நடந்தது அப்படின்றது தெரியல. அந்த இடத்துல தாத்தாவோட கெட்டப்பில் இல்லை, அவர் வேறு கெட்டப்பில் இருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இனி அப்கமிங்கில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா? ஆனால் கல்யாணம் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் விஜய் வந்து தாலி கட்ட மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வேறு யார் கூட அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறத கௌதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர். அது இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில கன்ஃபார்மாக. திடீர்னு வந்து விஜய் ஃப்ரெண்டு அப்படின்னா விஜய் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வந்து தாலி கட்ட மாட்டாங்க யாருமே இல்லையா? அதனால் வந்து அது கௌதமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மற்றபடி வேறு யாராக இருக்கும், புதுசாக எது மாப்பிள்ளை எதுவும் பார்த்துருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. காவேரியை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். காவேரி வந்து இன்றைக்கி போஸ்டரில் வந்து கம்மியாக தான் வந்தாங்க. இருந்தாலும் நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு லைன்லேயே அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு. அதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா? செம்ம மேட்ரு போயிட்டுருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மகாநதி திங்கக்கிழமை 7:30 தான் நமக்கு வரும். அதில் வந்து பார்த்தோன்னா தான் நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் சரிங்களா? பூங்காற்று திரும்புமா புதிய சீரியல் வர்றதுனால நம்மளோட மகாநதி 7:30 போகிறாங்க. எல்லாருமே அந்த டைமில் வந்து சூப்பராக பார்ப்பாங்க அப்படிங்கிறத 7 மணிலேருந்து 6:30 போனாங்க. அதையுமே நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணி நல்ல டிஆர்பி வாங்கி கொடுத்தாங்க, நல்லா பார்த்து. அதே மாதிரி நம்மளோட 7:30 வராங்க மகாநதி. அதுலேயுமே வந்து அவங்க சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா ரசிப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு எந்த டவுட்டுமே கிடையாது. எந்த டைமுக்கு வந்தாலுமே மகாநதி ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது தான். பொதுவாக கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி எந்த டைமுக்கு வந்தாலுமே நல்ல இது டிஆர்பி வாங்கினாலுமே எப்படி சொல்கிறது, சின்னவங்கலேருந்து எந்த வயசுக்காரவங்க இந்த சீரியல் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா கேட்டகரி மக்களும் பார்க்குற சீரியலாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குது இந்த சீரியல் அப்படிங்கிறது தான். அதனால நல்லா எந்த டைமுக்கு போட்டாலும் நம்ம மகாநதி சீரியலை கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன மக்களை சொல்கிறீங்க? அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. அது 7:30 செம்ம இதில் முடிச்சிருக்காங்கங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோவுக்காக நான் வெயிட்டிங், அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல நான் யோசிக்கிறேன். பார்ப்போம். காவேரியோட கன்சீவான ட்ராக்கை தூக்கி மாற்றிட்டு இங்கே பசுபதி விஜய் ட்ராக்கை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா? அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. விஜய் இன்றைக்கி டாப் டக்கர் ஃபயர் பண்ணிட்டாரு, பசுபதியை சம்பவம் பண்ணி விட்டார் விஜய் அப்படிங்கிறது தான் டைட்டிலாகவே வைக்க போகிறேன் நான். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பட்டையை கிளப்பி விட்டார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மக்களே. நான் வந்து இன்றைக்கி ஏதாவது நல்ல ப்ரோமோ வருமோ, புது ப்ரோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான். வந்துச்சுன்னா மதியத்துக்கு மேலே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சூப்பரான விஷயம். விஜய் விஜய் வந்து களத்தில் இறங்கிட்டாருங்க. காவேரி வந்து நம்ம காவேரி தான் நமக்கு அப்படின்னு இருந்தார். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கூடாது அப்படின்னு. இப்போ காவேரியே கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு காவேரி என்ன பிரிக்க பார்க்குறீங்களா? காவேரி எந்த காலத்துலையும் நான் விட மாட்டேன், உங்களையெல்லாம் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து களத்தில் இறங்கி பண்ணி விட்டார். என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், சரிங்களா?